தரவுகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் சினிமாவை பற்றி நம்ம பேசும்போது ஒரு தவிர்க்க முடியாத பெயர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். வாழ்க்கையில் போராட்டம், வெற்றி, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1974 ஜூன் 22ஆம் தேதி பிறந்தார். அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு இயக்குனர், அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு பாடகி. சின்ன வயசுலேருந்து சினிமா சூழலில் வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு வெற்றி சாதாரணமாக கிடைக்கல. 1992ஆம் ஆண்டு நாளை தீர்ப்பு என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார். அந்த படம் அவருக்கு வெற்றி கொடுக்கல. அதுக்கு பிறகு வந்த படங்களும் அவருக்கு வெற்றி கொடுக்கல. அந்த நேரத்தில் அவருக்கு விமர்சனங்கள், கிண்டல்கள், இவரால் முடியாதுன்ற கருத்து இவரை சுற்றி பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டு இருந்தது. அவருடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சினிமா துறையில் தனது மகனை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக கடுமையாக போராடிட்டு முயற்சி செஞ்சிட்டு இருந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்குனராக இருந்த காலங்களில் 80களில் விஜயகாந்தை அவருடைய படத்தில் கதாநாயகனாக நடிக்க வச்சிருந்தார். அந்த நட்பின் காரணமாக தன் மகன் விஜய்க்கு உரிமையோட உதவி கேட்டார். அந்த உதவியை செய்ய விஜயகாந்த் மிகவும் மனம் மகிழ்ந்து விருப்பம் தெரிவித்தார். தனது செந்தூர் பாண்டியன் படத்தில் விஜயின் கதாபாத்திரத்தை தன்னை விட முக்கியத்துவம் கொடுக்கும் படமாக அமைய ஏற்பாடு செய்தார். அந்த படம் வெளிவந்து விஜய்க்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. 1993ஆம் ஆண்டு இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. 1996 வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் விஜயின் வாழ்க்கையை மாற்றிய படம். அதற்கு பிறகு துள்ளாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, கில்லி, போக்கிரி, மெர்சல், மாஸ்டர், வாரிசு போன்ற இப்படங்கள் எல்லாம் விஜய் அவர்களை சாதாரண நடிகர்களிலிருந்து மிகப்பெரிய மாஸ் ஹீரோவை உயர்த்திய படம். குறிப்பாக சொல்லணுன்னா துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படம் தங்கத்தில் பதித்த வைரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்திலிருந்து ரசிகர்கள், இளம் ரசிகர்கள், ரசிகைகள் அவர்களுக்கு பெற்று தந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அப்புறம் அவருடைய நடிப்பு, ஸ்டைல், நடனம், இது எல்லாத்தையும் அவர் மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ என்ற நிலைக்கு உயர்த்திச்சு. விஜய் ரசிகர்கள்னால் அது உணர்ச்சியின் உச்சம்னு தாங்க சொன்னோம். தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி இருக்கிற தருவாயில் விஜய் மக்கள் இயக்கம் 2009 தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டையில் உருவானதாக ஒரு தரவுகள் இருக்குது. விஜய் தனது ரசிகர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு நட்பணி இயக்கம் என்ற வகையில் மாற்றினார். சமூக சேவை, உதவிகள், கல்வி ஆதரவு போன்ற பல நல்ல விஷயங்கள் இந்த இயக்கம் மூலம் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் செயல்படுத்தப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக உருவானது. இந்த இயக்கம் மூலம் மக்கள் சேவை, முக்கியமாக கல்வி உதவித்தொகை, இரத்த தானம், பேரிடர் காலங்களில் உதவிக்கரங்கள் நீட்டுதல் போன்ற நல்ல செயல் நடைபெற்றது. இது தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் நலன் என்ற. பொதுவாக ஒரு மனிதர் தன் வளர்ச்சியில் உச்சபட்சமாக மாறும்போது அடுத்த கட்ட நகர்வாக அரசியல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் இவர் ஒரு முக்கியமான பிரபல நடிகர் என்பதால் தானும் அரசியலுக்குள்ளே வந்து மக்கள் பணி செய்யணும்னு விருப்பப்படுறத கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் செயல்பாடுகள் மூலிமா நமக்கெல்லாம் அறிவிச்சிட்டார். அந்த வகையில் 2024 தன் பெயரில் உள்ள மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவர் அரசியல் கட்சியாக அறிவித்தார் தளபதி விஜய் அவர்கள். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாகவும் அல்லது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாகவும் அமைஞ்சது. இவர் கட்சி தொடங்கிய உடனே முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக அமர்க்களமாக நடத்தி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இவருடைய அரசியல் வருகையை பதிவு செஞ்சு அந்த மேடையிலேயே கட்சி கொடி மற்றும் தலைவர்களை அறிவிக்கிறார். அந்த வகையில் கட்சி கொடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தலைவர்களை அவர் அறிவிக்கிறது வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், தந்தை பெரியார், அம்பேத்கர் மற்றும் காமராஜர் அவர்கள். அடுத்த மாநாடாக இவர் தமிழ் சங்கம் வளர்த்த தென்மதுரையில் 2வது மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவரை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்
நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நேராகவும் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலியமாக கருத்துக்களையும் அவங்களுடைய குற்றங்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் மற்றும் இளைஞிகள் அதிக அளவில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் அவர் போட்டியிடுறாரு அப்படின்ட்டு அறிவித்ததுக்கப்புறம் அதிக அளவில் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது அரசியல் பேசவும் ஆரம்பித்தது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இதற்கு சான்றாக 234 தொகுதியிலையும் அதிகபட்சமாக 85% வரை வாக்குகள் பதிவாகி இருக்குது. இது கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் அவர் அரசியலில் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இதுக்கான எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிக அளவில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் எஸ்ஐஆர் எவ்வளோ முக்கிய பங்கு வகித்ததோ அதற்கு சமமாக விஜயனுடைய அரசியல் வருகை பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காங்கிரஸ், 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுபவம் கொண்ட திமுக, 37 வருடங்கள் களத்தில் நிற்கும் பாமக, பொன்விழா கண்ட அதிமுக, மதிமுக, விசிக மற்றும் தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, இந்த அனைத்து கட்சிகளுக்கும் போட்டியாக தவிகவின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் களம் கண்டிருக்கிறார். கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக அரசியல் கட்சியை தொடங்கி இளைஞர்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றுள்ளது விஜய் அவர்களின் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவும் நிதர்சனமான உண்மையாகவும் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. எது என்னவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின் மூலமாக அனைவருக்கும் தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும். இந்த காணொளியின் மூலமாக தவிக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தவிக தொண்டர் அவர்களுக்கும் எங்கள் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மக்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை தங்களின் செயல்பாடுகளின் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டுமாறு இந்த தமிழ் தரவுகள் யூடியூப் சேனல் மூலமாக அன்பான வேண்டுகோள் விடுத்துக்கொள்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இன்றும் சற்று நேரத்தில் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கப் போகிறது. அதற்கு பிறகு நாம் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று இந்த ஓட்டு எண்ணிக்கையில் திட்டவட்டமாக தெரிந்துவிடும். அதே சமயம் இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால் அது நிதர்சனமான உண்மை மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பேச வைத்த பெருமை திரு ஜோசப் விஜய் அவர்களையே போய் சாரும். விஜய் அடிக்கடி சொல்வது போல் ஆங்கிலத்தில் கான்ஃபிடென்ஸ், தமிழில் நம்பிக்கையாக இருங்கள், வெற்றி கிடைக்கும் என்பது போல் இன்றும் சற்று நேரத்தில் இதற்கான பதில் நம் அனைவருக்கும் கிடைத்துவிடும். யார் என்ன சொன்னாலும், எந்த கருத்து திணிப்புகள் வந்தாலும், எந்த கருத்து கணிப்புகள் வந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போல் மக்கள் மனதில் என்ன இருந்தது என்பதும் தெரிந்துவிடும். இது அவர் பாணியில் சொல்ல வேண்டுமானால் ஐ எம் வெயிட்டிங். இது அவருக்கும் சரி, நமக்கும் அது சரியாக பொருந்தும். அவரை பற்றி ஒரு வார்த்தை, கடினமான உழைப்பு 100% இருக்கும் பட்சத்தில் வெற்றி உறுதி என்பதை நிரூபித்து காட்டியவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை இவை அனைத்தும் நமக்கு இருக்கும் பொழுது மலை போல் தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெடுக்கும் சக்தி நமக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை தமிழ் தரவுகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.